இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த விஷ்ணுவோட இன்டர்வியூ தான். ஏன்னா விஷ்ணுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா ஸோ அவனாக தான் அங்கே இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும்னா அவன் ஒரு குட் சோல், ஒரு இன்னசென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை அப்படியே தெளிவாக இந்த இன்டர்வியூலையும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல விஷ்ணுவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நல்லவையா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரதீப்பும் விஷ்ணுவும் இந்த புள்ளிக்கு அங்கே எப்படி பங்கம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதில் வர எல்லாமே ஒரே நாள் எபிசோடில் நடந்ததான். அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அன்னைக்கு நடந்தது தான். ஸோ இதில் முதல் சம்பவமாக பண்ணது வந்துட்டு நம்ம விசித்ரா மேடமுக்கு. ஸோ அவங்க என்னென்னா ஸோ அவங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செஃப்பு. ஸோ அவங்க மட்டும்தான் சுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினப்பில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி சும்மா இருந்த விஷ்ணுவை உரண்டை இழுத்தாங்க. என்ன அதெல்லாம் க்ளீனாக இல்லை, ஸோ உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஸோ அதுக்கு தலைவன் ஒரு அழகான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பான். பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பேன், எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லு, அந்த வேலையை வேணா வெளியில் பார்க்க சொல்லு. இந்த வாட்டி மொக்க வாங்கினது நம்ம விசித்ரா மேடம் யார்கிட்டனா பிரதீப் கிட்ட. ஸோ மேடம் ஆக்சுவலாக ரொம்ப கண்ணன் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த இடத்துல இந்த ஜோவிகா நம்ம வருங்கால நயன்தாரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஸோ இந்த ஸ்மால் பாஸில் இருக்கிறவங்கலாம் வேலைக்காரங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு சமைக்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டோனில் ரொம்ப துமுறாக அந்த வீக் பேசிகிட்டு இருந்துச்சு, எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ரைக் பண்ண டேயில். ஸோ அப்படி இருக்கும்போதுட்டு சரி நான் சமைச்சு தான் போடுறேன், ஆனால் அடிமை கிடையாது, நீ முதல்ல கண்ணன் கொடுத்தியா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு நம்ம மேடம் இடையில குதிச்சு பிரதீப் நீங்கள் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு நம்ம மூக்க நுழைச்ச நம்ம விசித்ராவை ஈஸியா மூக்க உடைச்சு அனுப்பிச்சு விட்டா நம்பாளு. என்ன பேசுறதாலும் ரெஸ்பெக்ட்டோட பேசுங்க. அட்வைஸே வேணாம், தயவுசெய்து அமைதியா இருங்க. இந்த ரெஸ்பெக்ட்டோட பேசுங்க. நான் இப்போ கூட ரெஸ்பெக்ட் தான், உங்க அட்வைஸே வேணாம் தான் சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்துருச்சு பிரதீப் ஆண்டனி மேலே. ஏன்னா ஸோ தளபதி விஜயே இவன் கலாய்க்கிற அளவுக்கு இவன் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா பயப்படாதீங்க, ஸோ யார் அந்த தளபதி விஜய்னா நம்ம மிச்சர் விக்ரமன் தான். ஸோ அந்த வீக் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு கேப்டன்ஷிப் பண்ணான் இல்லையா. ஸோ திடீர்னு வந்துட்டு தன்னோட இதெல்லாம் மாட்டிட்டு ஒரு மாதிரி பேசினா அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தா பாருங்க, வாய்ப்பே இல்லை, சான்ஸ்லெஸ். என்னோட பர்சனல் ஃபேவரட்னா இதுதான், சரியான பங்கம்னா இதுதான். அதெல்லாம் ரூல் புக்ல இல்ல. விஜய் மாதிரிலாம் பேசாத. சரி நீ மட்டும் எப்படி பேசுறியா? என்ன மாதிரி பேசுறேன். பாவம் அவனே ஏதோ ட்ரை பண்ணுறான், அதையும் மொக்க பண்ணா எப்படியா. சரி ஓகே, நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது யாருன்னா நம்ம மரியாதை ரொம்ப அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுக்குற நம்ம வருங்கால நயன்தாரா மேடம் தான். ஸோ அதை பண்ணது யாருன்னா நம்ம விஷ்ணு தான். ஏன்னா மேடமுக்கு வந்துட்டு படிப்பும் வராது, ஏன்னா ஜாக்கி மட்டும்தான் மாற்ற தெரியும் அப்படின்னு அதை பெருமையாக வேற சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நல்லா ஒரு செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த பதில் வந்துட்டு ஸோ ஜோவிகாவுக்கு மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கே உரைக்கும், அந்த மாதிரி ஒரு பதில் தான். ஃபஸ்ட்டு ஜாக்கி போடுறது முக்கியம் கிடையாது, ஒருத்தர் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஸோ பிடிக்கலைன்னா கமெண்டில் கழுவி ஊற்றுங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படிடா இருக்கு? சூப்பர்ண்ணே, முரட்டு செவலால இருக்கு.